ஒரு பெரிய பாவக்காயில் ஒரு குட்டி சைஸ் பெரிய பாவக்காய் வாங்குவோம்ல, அதுலேயே குட்டியாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் பின்னாடி இருக்க சொரப்பு இருக்கிறதுலலாம் நீக்கிட்டு உள்ளே இருக்கிறதையும் விதை அந்த கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிறதையும் நீக்கிட்டு இப்படி எடுத்து வச்சுக்கலாம். ஒரே ஒரு பாவக்காய் பாருங்கள், அந்த இது ஃபுல்லும் வேஸ்ட் மட்டும் வந்துருச்சு. ஆனால் பாவக்காய் மட்டும் தான் இருக்குது. லைட்டாக ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த பாவக்காய் இதில் போட்டு ஒரு 15 நிமிஷம் இல்லாட்டி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது நம்மளுக்கு பாவக்காயாண்டவே தெரியாது, அந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். ஃபேன் சூடாக அலசி வச்சுருக்க பாவக்காயை போட்டுக்கலாம். அப்புறம் இந்த ஒரு கப் சீனியை போட்டுக்கலாம். போட்டு கிளறிட்டே இருக்கணும். சீனியும் கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. பாருங்கள், இப்போ கரைஞ்சிருச்சு நல்லா. சீனி நல்லா வத்தட்டுங்க. இந்த தண்ணி இந்த மாதிரி சீனி மாதிரி பதத்துக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. பால் ஆட் பண்ணிக்கலாங்க. அதை இடித்து போட்டுக்கலாங்க. பாவக்காய் இந்த மாதிரி பாலும் பாவக்காயும் இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும் கைவிடாமல். பாவக்காய் பால்கோவா ரெடி ஆயிடுச்சுங்க.